எடுத்துட்டிங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். பக்கம் 874. அப்புறம் பேச வேண்டிய டைம் இல்லை. எடுத்துட்டிங்களா? யார் எடுத்தவங்க வாசிங்க. பக்கம் 874 1:19 கடைசி வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் ஆண்டவரே? அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் என்ன பண்ண மாட்டாங்க? உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க. யுத்தன்றது நடக்கதான் செய்யும். யுத்தத்தை என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. நம்ம மேலே தவறே இல்லைன்னா கூட நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ண வருவாங்க. யுத்தம்னா என்னது? சண்டை போட வருவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? நாட்டை பிடிக்கிறதுக்காக யுத்தம் பண்ணுவாங்க. இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டை பிடிக்கணுன்றதுக்காக பட்டயங்களை ஈட்டியை எல்லாமே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? யுத்தத்துக்கு போவாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஜனங்கள் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாங்க? வாய் சண்டை போடுறாங்களா இல்லையா? நம்ம மேலே தப்பே இல்லைன்னா கூட நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க? சண்டை வரும். நான் கம்முன்னு தானே இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் நான் செய்யலையே, ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லி சில வேலைகளில் எதுக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னே தெரியாது நமக்கு. ஆனால் நமக்கு என்ன பண்ணும்? வரும். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். யுத்தம் பண்ணுவாங்க. யுத்தம் பண்ணால் நம்ம திருப்பி பதிலடி கொடுத்தா சண்டை பிரச்சனை என்ன ஆகும்? பெருசாகிடும். அவங்க என்ன தான் யுத்தம் பண்ணாலும் நம்ம அமைதியாக போயிட்டோம்னா என்ன பண்ணுவார்? அந்த யுத்தம் ஓஞ்சிரும். யார் ஓய பண்ணுவார்? தேவன் ஓய பண்ணுவார். நமக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுவார்? அவங்கக்கிட்ட யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணி நம்மளை என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யுத்தம் பண்ணுறாங்களா? சண்டை போடுறாங்களா? உங்ககிட்ட பிரச்சனைக்கு வராங்களா? நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க, நான் உங்களுக்கு ரட்சிப்பை தரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு சண்டை நடக்குது, ஒரு எதிரி சண்டை ஒருத்தவங்க ரெடியாக இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க ரெடியாக வந்து சண்டை போட்டால் தான் அந்த இடத்துல யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்றது தெரியும். ஆனால் நம்ம தேவன் என்ன சொல்கிறாரு? அவங்க உங்ககிட்ட யுத்தத்துக்கு வருவாங்க, ஆனால் உங்களை மேற்கொள்ள மாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் உங்கள் கூட இருந்து உங்களை நான் என்ன பண்ணுவேன்? ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். அப்போ அதே வந்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 42 பாருங்களேன். 42 11வது வசனம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாது இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என்ன சொல்கிறாரு? நீங்கள் பயப்படுற நபருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க தான், யுத்தத்துக்கு வருவாங்க, ஆனால் உங்களை மேற்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் அந்த பாபிலோன் ராஜாவுடைய கைக்கு உங்களை தப்பிச்சு நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக. பயந்து சாவோம், பயந்து நடுங்குவோம். ஐயோ என்ன நடக்க போதோ, என்ன பண்ண போகிறாங்களோ, என்ன திட்ட போகிறாங்களோ, நம்மளை என்ன கேட்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? சில வேலைகளில் பயப்படுவோம். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களோடு இருப்பேன். உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவன் கையிலேருந்து விடுவிக்கும்படிக்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான். உங்களை ரட்சிக்கிற தேவன், நான் உங்களை ரட்சிக்கிற தேவன். பிரச்சனையில் இருக்கிறியா? போராட்டத்தில் இருக்கிறியா? கண்ணீரில் இருக்கிறியா? வேதனையில் இருக்கிறியா? துன்பத்தில் இருக்கிறியா? வியாதியில் இருக்கிறியா? எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற ரட்சிக்கிற தேவன் நான் மாத்திரம்தான்.
நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்கன்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ நம்மளை நம்மக்கிட்ட யுத்தம் வரதான் செய்யும். ஐயோ ஏன் இந்த பிரச்சனை நமக்கு வருது, ஏன் இந்த போராட்டம் நமக்கு வருது, ஏன் இந்த கண்ணீர் நமக்கு வந்துச்சு, ஏன் இந்த வேதனை நமக்கு வந்துச்சு, ஏன் இந்த துக்கம் நமக்கு வந்துச்சுன்னு சொல்லி அநேக வேலைகளில் நம்ம குழப்பிக்கிறது உண்டா இல்லையா? நம்ம எங்கேயோ செவினேன்னு போகிறோம், எங்கேயோ நம்ம போய் ஒரு குழப்ப பார்த்துட்டு சாப்பிட்றோம். ஆனால் நம்மக்கிட்ட போய் பிரச்சனைக்கு வராங்களே, நம்மக்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, துன்பப்படுத்துகிறாங்களே, நம்மக்கிட்ட வார்த்தைகள் எல்லாம் தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்களே, இழிவான வார்த்தைகளை பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் கலங்கிறது உண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, யுத்தம் தான் பண்ணுவாங்க, எத்தனை காலமாக இருந்தாலும் யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் நம்மளை மேற்கொள்ள மாட்டாங்க. இப்போ என் கணவரே எடுத்துங்க, நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 25 வருஷம் ஆயிடுச்சுப்பா. ஒரு 5 வருஷம் அதில் விட்டுருங்க, மீதி 20 வருஷம் அவர் என்கிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். யாருக்கா இருந்தாலும் என்ன வரும், ஒரு சோர்வு வருமா வராதா? இன்னும் இந்த மனுஷன் இந்த ஒரு காரியத்தை சொல்லியே நம்மளை துக்கப்படுத்தினே இருக்கிறாரு, வேதனைப்படுத்தினே இருக்கிறாரு. இந்த ஒரு காரியத்தை சொல்லியே எப்போ பாருங்க அது பஞ்சாயத்து, யார்கிட்ட வேணால் பஞ்சாயத்து. என்னன்னா இவன் என்ன பண்ணுறா, இப்படி கும்பிடுறா, இப்படி போகிறா, இப்படி வர்றா, பைபிள் எடுக்கிறா, இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வேறு ஒரு உலகத்து மனுஷனாக இருந்தால் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரே பிரச்சனை 20 வருஷமாக ஒருத்தவங்க டார்ச்சர் கொடுத்துன்னு என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது, விடுதலையாக இருக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பிரச்சனையே என்ன பண்ணோம், அவங்கள சுவண்டு அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணோம், இந்நேரம் படுகுழிக்க போயிட்டுருப்பாங்க, என்றைக்கோ மறித்து போயிருப்பாங்க. ஆனால் தேவனுக்காக நம்மளை என்ன பண்ணுறார், தேவன் நிற்க வைக்கிறார். 20 வருஷமாக ஒரே டார்ச்சர்ப்பா. என்ன டார்ச்சரு? ஏசப்பா வணங்குறதே தப்பு, வணங்கக்கூடாது. அது சாதாரணமாக இப்படி சொல்கிறேன் நான், அவர் பேசுகிற பாஷைகள்லாம் என்ன பண்ணோம், வித்தியாசமாக இருக்கும். அப்போ அப்படி ஒரு சும்மா மைண்டு டார்ச்சர் கொடுத்துக்கினே இருந்தால் ஒன்றா அவன் மைண்டுக்கு சொல்லுங்கள். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு, நிற்க பண்ணுறாரு. அவர் யுத்தம் பண்ணின்னு தான் இருக்கிறாரு. அவர் யுத்தம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசாமல் இருந்தார், இப்போ என் பிள்ளைகள்கிட்ட பேசாமல் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு என்ன பலன்? யுத்தம் பண்ணி என்னது வேஸ்ட்டு தான் அவர். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம், அவருக்கு நிம்மதி கெட்டு போகுது. நாங்கள் என்ன பண்ணுறோம், இருதயத்தில் சமாதானமாக விடுதலையாக தான் நாங்கள் வெளியில் வரோம், போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், கொள்கிறோம். ஆனால் அவர் இருதயத்தில் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷன்றது இருக்காது. ஐயோ என்ன பண்ணுவாளுங்க, அடுத்தது என்ன பண்ணுவாளுங்க, இப்போ இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவாளுங்களா, இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாளுங்க அப்படின்ற ஒரு மைண்டு டார்ச்சரு எனக்கு இல்லை. அவர் கொடுக்கறது எனக்கு கொடுக்குறாரு. ஆனால் அவர் தான் என்ன பண்ணுறாரு, மைண்டு டார்ச்சரை அனுபவிக்கிறார். அப்போ அந்த மனசு நிம்மதியாக அவரால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. ஐயோ பிள்ளைகள் இப்படி ஈத்துக்காலா, பிள்ளைகளை இப்படி தாயின் கருவிலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டு தேவன் தான் அந்த கருவில் கொடுத்தாரு. அப்புறம் அந்த பிள்ளைகளை நான் பண்ண வா நான் இழுக்க முடியும், அவரே நடத்தின்னு வராரு. நம்ம தான் இந்த பிள்ளைங்களை கெடுக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பிள்ளைகள்ட்டையும் பேசாமல் இருக்கிறார். அவர் யுத்தம் பண்ணுறவர் யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனால் நம்மளை அவர் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா ரட்சிக்கிற தேவன் நம்ம கூட என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. அவரும் யுத்தம் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக சோர்வடைஞ்சு ஒரு நிலைக்கு அவர் என்ன பண்ணுவார், வந்துடுவார். உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் என்னது, ஆட்டம் பாட்டம் எல்லாமே. ரத்தம் சுண்டி போயிடுச்சுன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எத்தனையோ பேர் ஆடி அம்பலத்தில் அடங்கியிருக்கிறவங்களும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இது தேவனுக்கு எதிரான யுத்தம். யார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான யுத்தம். அந்த யுத்தத்தில் தேவன் ஜெயிப்பாரா, மனுஷன் ஜெயிப்பாரா? தேவன் தான் என்ன பண்ணுவார், ஜெயிப்பார். அப்போ அவர் எவ்வளவு யுத்தம் பண்ணாலும் என்னை அவரால் என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. அவர் அதை யோசித்து பார்க்கலாம். நம்ம 1 மாதம் 2 மாதம் இப்படி பிள்ளைங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறோமே, அதனால் என்ன பலன்? அதுங்க வழியில் தான் அதுங்க நடக்குதுங்க, நம்ம அதுங்களை மாற்ற முடியல. அப்போ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குடும்பத்தில் கெடுக்கிறான் பிசாசு. என்ன பண்ணுறான், கெடுக்கிறான். அது அவருக்கு என்ன பண்ணல, புரியல. மனுஷன் மாம்சமாக இருக்கிறதால அவரால் என்ன பண்ண முடியல, அதை புரிஞ்சு கொள்ள முடியல. அது அவர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது இந்த பிள்ளைகளை மாற்றிடணும், இந்த பிள்ளைகளை நம்ம வழி கொண்டு வந்துடணும் அப்படின்னு யோசிக்கிறார். தேவன் கொடுத்த பிள்ளைகள், தேவனுடைய சித்தத்தின்படி நடத்தப்படுற பிள்ளைகள், அதுங்க ஆலயத்துக்கு வரலனாலும் தேவன் அந்த பிள்ளைகளை என்ன பண்ணியிருக்கிறாரு, நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். நீ வலுக்கட்டாயமாக விக்கிரக கோயிலில் கொண்டு போய் வச்சாலும் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணோம், அந்த இடத்துல ஏசப்பான் தான் என்ன பண்ண போகுது,
வணங்க போகுது. அப்போ நீ எவ்வளோ முறை யுத்தம் பண்ணாலும் யுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ என்ன மேற்கொள்ள முடியாது. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? யுத்தம் பண்ணுறாங்க, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க. அவங்க யுத்தம் பண்ணுறதோட தான் சரி, அதில் ஜெயிக்க அவங்களால முடியாது, மேற்கொள்ள அவங்களால முடியவே முடியாது. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்மளை ரட்சிக்கிறத தேவன் எங்கே இருக்கிறாரு? நம்மளோடு கூட தான் இருக்கிறார். நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட வராரு. நம்ம எங்கே உக்காந்தாலும் நம்ம கூட உட்காராரு. நம்ம படுத்தாலும் நம்ம கூட என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் தேவன் ரட்சிக்கிற தேவன் நம்ம கூட தான் என்ன பண்ணுறாரு? இருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. பாபிலோனை குறித்து நம்ம என்ன பண்ண, பாபிலோன்னா உலகம், உலகத்து மனுஷர்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவன் நம்ம கூட இருந்து நமக்கு யுத்தம் வந்தாலும் அவங்க என்ன பண்ண முடியாது, நம்மளை தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அநேக வேலைகளில் நம்ம சோர்ந்து போகிறோம். என்னடா இந்த பிரச்சனை, என்னடா இந்த போராட்டம். ஆனாலும் பிரச்சனை போராட்டம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் தேவன் நம்ம கூட இருந்து அதை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். நிறைய வேலைகளில் நான் கேட்பேன், ஆண்டவரை நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு அதை காட்டணும். என் கூட நீங்கள் இருக்கிறீங்களா? அதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் காட்டணும்னு சொல்லி நான் ஜெபிச்சிருக்கிறேன். அப்படி ஜெபித்த வேலைகள்லாம் தேவன் நான் என் கூட இருக்கிறேன்றத அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு சின்ன விஷயமாகட்டும், பெரிய விஷயமாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்லணும். இதை சொல்லணுமா, இது பெரிய விஷயமா இருந்தால் சொல்லலாம், இதெல்லாம் கூடமா சொல்லணுமாலாம் நினைக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சொல்லும்போது தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக. இப்போ யுத்தம் பண்ணுறாங்க, யுத்தம் பண்ணுறது தேவனுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்குறாரு நம்ம வாயை மூடிக்கிட்டு தேவ சமூகத்தில் அதை ஒப்பு கொடுக்கணும். அந்த காரியங்களை தேவன்கிட்ட சொல்லணும். சொல்லும்போது தேவன் நம்மளை ரட்சிப்பார். அவங்க பாட்டு வந்து சண்டை போடுறாங்கட்டு நம்ம பாட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட திரும்பி போய் யுத்தம் பண்ணக்கூடாது. ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம பிரச்சனைகளை, நம்ம காரியங்களை தேவ சமூகத்தில் நம்ம சொல்லும்போது தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக நம்ம ஜபத்தை கேட்டு நமக்கு என்ன பண்ணுவார்? ரட்சிப்பை கொடுப்பார். யோபு பக்தன் பாடினார்ல, யோபு பக்தன் சொன்னார்ல, என்ன சொன்னார்? கடைசி நாளிலே என் மீட்பரை காண்பேன். மீட்பர்னா ரட்சிக்கிறவர். மீட்பர்னா யார்? ரட்சிக்கிறவர். நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். என்னடா பிரச்சனை, போராட்டம் நடக்குது, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே ஒரு இதுக்கு வரலையே அப்படின்னு நினைப்போம். கிடையவே கிடையாது. நம்ம அமைதியாக இருக்கும்போது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். பாபிலோனுக்கு பயப்பட வேண்டான்னு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யார் நமக்கு எதிராக எழும்புறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. புரியுதுங்களா? சோத்திரம் ஆண்டவரே. அப்பாமை நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு கோடி கோடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ரட்சிக்கிற தேவன் அப்பா. எங்களுக்கு எதிராக அப்பா யார் யுத்தம் பண்ணினாலும் அப்பா ஆண்டவரே அவர்கள் எங்களை மேற்கொள்ள ஒட்டாதிருக்கிறதற்காக சோத்திரம் ஆண்டவரே. நீர் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி எங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறீர். சோத்திரம். பாபிலோனுக்கு நீ பயப்படாதே, பாபிலோனு குறித்து நீ பயப்படாதே என்று எங்களோடு கூட பேசுகிறீரப்பா. உலகத்து மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவர்களை குறித்து பயப்பட வேண்டாம் என்று இந்த நாட்களில் இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தைக்காய் மொக்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வசனத்தின் படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க, ரட்சிக்க போகிறீங்க, ரட்சிக்கிறீங்க. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு கோடி கோடி சோத்திரம் ஆண்டவர். எல்லா துதி கன மகிமை அப்பா ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுத்து படைக்கிறோம் ஐயா. மீட்பர் இயேசுவின் மூலம் துதி சோத்திரங்களை ஏறெடுத்து படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.